பணத்தை சேமிப்பதில் கில்லாடியான ராசிக்காரர்கள். பணத்தை கையாள்வதும் ஒரு தனி கலைதான். அதன்படி குறைந்த பட்ஜெட்டில் நிறைவாக வாழும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த உலகத்தில் காசு சம்பாதிப்பது மிகவும் ஈஸி, ஆனால் அதனை கட்டி காப்பாற்றுவதுதான் மிகவும் கடினம். பணம் சம்பாதிக்க பல வழிகள் இருக்குமானால் செலவு செய்ய ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றது. வருங்காலத்தை யோசிக்காமல் அன்றைய நாள் நல்லா இருந்தா போதும் என வாழ்பவர்கள் பொருளாதார ரீதியாக மிக பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். அதேபோல் பணத்தை திறம்பட கையாளுவார்கள் வீடு, கார், ஆடம்பரமான வாழ்க்கை என பணத்தை அருமையாக கையாண்டு வாழ்ந்து வருகின்றனர். அதன்படி இருக்கும் பணத்தில் நிறைவாக வாழும் குணமுடைய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம். எதிலும் ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கோடு போட்டு வாழ்வதில் வல்லவர்கள். பொருளாதார ரீதியாக ஒரு குடும்பத்தை எப்படி முன்னேற்றிக் கொண்டு வர வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்பதில் மிகவும் கெட்டிக்காரர்கள். திறமையாக குடும்ப பட்ஜெட் போடுவதில் இவர்களை அடிச்சுக்க ஆளே இல்லை என சொல்லலாம். அதிகம் செலவு செய்ய மாட்டார்கள். இருக்கும் பணத்தில் எப்படி வாழ்வது என்ற உத்தியை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். கடகம். அதிகம் ஆசைப்படாமல் தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கடக ராசிக்காரர்கள். ஒரு செருப்பு வாங்க வேண்டும் என்றால் கூட அதற்கு பல முறை யோசித்து புதுசு வாங்கலாமா இல்லைனா பழைய செருப்பையே தைத்து போட்டுக்குவோமா என யோசிப்பார்கள். பணம் மிச்சம் பண்ணுவதில் கெட்டிக்காரர்கள். கன்னி. மிகவும் சிக்கனமானவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யதல் அதிக லாபம் கிடைக்கும் என எதிர்காலத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள். ஆடம்பரத்துக்கும் அடிப்படை தேவைக்கும் இடையேயான வித்தியாசத்தை நன்கு புரிந்துகொண்ட அதற்கேற்ப தங்களின் வாழ்க்கையை திட்டமிடுபவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். ரிஷபம். பட்ஜெட் போடுவதிலும் நிர்வாகம் நடத்துவதிலும் வல்லவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எது எடுத்தாலும் பிராண்ட் என்று செல்லாமல் குறைந்த விலையில் நிறைவாக இருக்கிறதா, நமக்கு சூட்டாகுமா என யோசிப்பவர்கள் ரிஷா ராசிக்காரர்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என கோடு போட்டு குடும்பத்தை நடத்துபவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நன்றி.